வணக்கம். இது 3rd ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் லெசன் ஃபுட்டு. நம்ம டெய்லி சாப்பிட்றோம். ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது. இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சோன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நம்ம ஃபாலோ பண்ணுறதில்லன்றது இந்த லெசனை படித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரியும். ஃபுட் கிவ்ஸ் as எனர்ஜி டு ஒர்க் அண்டு ப்ளே. ஃபுட் புல்ஸ் அவர் பாடி. ஃபுட் keeps us healthy. 5 nutrients: carbohydrate, protein, fat, vitamin and minerals. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் கார்போஹைட்ரேட்டில் நம்ம டெய்லி எடுத்துக்கிறது ரைஸ், வீட், பொட்டேட்டோ, சுகர், பிரெட். இது வெறும் எனர்ஜிக்காக மட்டும்தான் நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற விஷயம் இந்த லெசனை படித்ததுக்கப்புறம் எல்லாருக்கும் புரியும். என்னென்னா, நமக்கு எனர்ஜி கொடுக்கறது கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன். இப்போ ப்ரோட்டீனில் நம்ம பாடி வளர்ச்சிக்காக அப்படின்றது தான் அவங்க சொல்கிற விஷயம். அதுக்காக நம்ம ப்ரோட்டீனாக நம்ம ஃபிஷ் எடுத்துக்கிறோம், மில்க் எடுத்துக்கிறோம், எக் எடுத்துக்கிறோம், நட்ஸ் எடுத்துக்கிறோம், முளைக்கட்டிய தானியம் எடுத்துக்கிறோம். ஜிம்முக்கு போகிறவங்க இந்த நட்ஸும், முளைக்கட்ட தானியம், எக்ஸ் இதெல்லாம் எடுத்துப்பாங்க. பால் எல்லாரும் காஃபியாக குடிக்கிறோம், பாலாக குடிக்கிறது கிடையாது. ஃபிஷ்ஷு சாப்பிட்றோம், வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோம். ஃபேட் எனர்ஜி ரிசோர்ஸஸ், அதாவது நம்மளோட உடம்புல தேக்கி வச்சுக்கோ, ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற இடத்துல சீஸ், பட்டர், கீ, மீட், ஆயில் அண்டு நட்ஸு இது இருக்குது. இதில் நம்ம ஃபேட்டாகவும் கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற விஷயத்தில் கீ, எல்லோரும் கீ தோசையாக சாப்பிடுவோம், மீட் சாப்பிடுவோம், ஆயில் அண்டு நட்ஸு லைட்டாக சாப்பிட்றோம். உடம்புக்கு ஃபேட்டும் தேவை அப்படின்றதுக்காக. அப்புறம் விட்டமின்ஸாக நம்ம சாப்பிட்றது கேரட், ஆரஞ்சு, கிரீன்ஸ், பப்பாயா, நெல்லிக்காவை அதிகமாக நம்ம சாப்பிட்றதே கிடையாது, ரேராக யாராவது சாப்பிடுவாங்க. அப்புறம் பப்பாயா சாப்பிடுவோம், கீரையும் ரேராக இல்லை நிறைய பேர் சாப்பிடுவாங்க, கீரையும் ஆரஞ்சும் சாப்பிடுவோம், கேரட் பொரியல் எல்லோரும் சாப்பிடுவோம். விட்டமின்ஸாக நம்ம சாப்பிட்றது இந்த ஐட்டங்களில் ரொம்ப கம்மி, வீக்லி ஒன்ஸ் சாப்பிட்டா பெரிய விஷயம். ரெண்டாவது மினரல்ஸில் பனானா, ஆப்பிள், கார்லிக், அத்திப்பழம், அப்புறம் பேரிக்காய். இதில் பேரிக்காவை சாப்பிடவே மாட்டோம், அத்திப்பழமும் ரேராக எல்லோரும் சாப்பிடுவாங்க. பனானாவை ரெகுலராக எல்லோரும் சாப்பிடுவோம், ஆப்பிளையும் சாப்பிடுவோம், கார்லிக்கு ரெகுலராக எடுத்துப்போம். இந்த லெசனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நம்ம சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கே தோணுது. ஏன்னா நம்ம யாருமே அதை ஃபாலோ பண்ணலை. ஏன்னா காலைல இட்லி சாம்பார், இட்லி சட்னி, மதியம் ஒரு காய்கறி போட்ட சாம்பார், ஒரு உருளைக்கிழங்கு இல்லை வாழைக்காய் பொரியல், அந்த மாதிரி ஒரு வெரைட்டியாக நம்ம சாப்பிட்றது அந்த மாடலில் தான் நம்ம சாப்பிட்றோம். ஒரு குழம்பு, ஒரு பொரியல், ரசம், சாப்பாடு. அதில் ஃபைபர் வரல. வாட்டர் குடிக்கிறோம், கரெக்டான அளவு குடிக்கல. இதில் கொடுத்துருக்க மாதிரி எனர்ஜிக்காக கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், பாடிக்கு ப்ரோட்டீனுக்காக ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோம், ஃபேட்டுக்காக கீ எடுத்துக்கிறோம். ஆனால் விட்டமின்லேயும் மினரல்ஸ்லேயும் நம்ம எடுக்கிறோமா அப்படின்ற டவுட்டு இந்த லெசனை படித்ததுக்கப்புறம் எனக்கு தோணுச்சு. அதனால தான் சரி, ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி நம்ம இதெல்லாம் எதுவுமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும் நான் இதெல்லாம் சாப்பிட்றேன், அதெல்லாம் சாப்பிட்றேன்னு. ஆனால் நம்ம சாப்பிடும்போது அது நம்ம என்னத்துக்காக இந்த 5 ஐட்டத்தில் சாப்பிட்றோமா அப்படின்றது தான் பேலன்ஸ்டு டயட்னா. ஆல் நியூட்ரியன்ஸ் இன் ரைட் அமௌண்ட். இட் ஆல்சோ இன்க்ளூட் ஃபைபர் அண்டு வாட்டர். இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ் இது கூட நம்ம ஃபைபரும் வாட்டரும் எடுத்துக்கணும். டெய்லியுமே நம்ம கார்போஹைட்ரேட் அதிகமாக சாப்பிட்றோம், ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், ஃபேட் சாப்பிட்றோம், விட்டமினும் மினரல்ஸும் கம்மியாக சாப்பிட்றோம். அதனால் நமக்கு சத்து குறைபாடு எல்லாமே கம்மியாகுது.
அப்படின்றத இந்த லெசன் படித்ததுக்கப்புறம் நல்லா புரிஞ்சுது.